இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வளமிட தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே உங்களை சந்திக்கிறேன். நான் கோலமேயர். இன்றைக்கான தியானத்துக்கு ஆதாரமாய் யோபு 41 அதிகாரம். யோபு 41 அதிகாரத்தில் ஆண்டவர் அத்தனை காலமாய் யோபுவை அதிகமாய் நஷ்டப்படுத்தி பாதித்த அந்தகார பிசாசுக்கு முடிவு கட்டி அதை குறித்து விவரமாக சொல்கிறார். அங்கே லிவியாதான் அப்படிங்கிற ஒரு வலுசர்ப்பத்தை ஆண்டவர் சொல்கிறார். லிவியாதான் அதோடைய அரணிப்போ, அதோடைய தன்மை, அந்த வலுசர்ப்பத்துடைய பலம் என்னங்கிறதெல்லாம் அவ்வளவோ பயங்கரங்களை அவ்வளோ டீட்டெயிலாக ஆண்டவர் விவரித்து சொல்லிட்டு வரும்போது நாம் நினைப்போம், என்ன இவ்வளோ பெரியசா. கடைசியில் ஆண்டவர் சொல்கிறாரு, அதை எழுப்பத்தக்க தைரியவானில அது இருக்க எனக்கு முன்பாக நிற்பவன் யார் அப்படிங்கிறாரு. அதை எழுப்பத்தக்க தைரியவான் இல்லாதிருக்க எனக்கு முன்பாக நிற்பவன் யார் அப்படிங்கிறாரு. அதை எழுப்பத்தக்க தைரியவான் அப்படின்னா, தைரியம் அப்படின்னா பரிசுத்த ஆவி என்று அர்த்தம். பரிசுத்த ஆவியினால் நிறைய பெற்ற ஆண்டவருடைய பிள்ளைகள். நீங்கள் நினைக்கிறீங்க ஊழியம் செய்கிறதுக்கு ஊழியக்காரர் பரிசுத்தாவினால் நிறைய பெற்றவர், அது அப்படிதான். ஆனால் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுறாருல, யுத்தத்தில் முன்னால் நிற்கிற சேனாபதி அபிஷேகம் பண்ணுறாருல, அப்படி இந்த மாதிரியான பொல்லாத பயங்கர பிசாசுகளை எதிர்த்து ஜெயிக்கத்தக்க அபிஷேகம் யார் ஆண்டர் தெரிந்து கொண்டிருக்கிறாரோ அதான் தைரியம். பைபிள் ஆண்டர் சொல்கிறாரு, தைரிய நெஞ்சுடையவர்கள் கொள்ளையடிக்கப்பட்டு நித்திரையடைந்து அசர்ந்தார்கள். வல்லமையுடைய எல்லா கைகளும் அவர்களுக்கு உதவாமற் போயிற்று. தைரிய நெஞ்சுள்ளவர்கள் கொள்ளையடிக்கப்பட்டு நித்திரையடைந்து அசர்ந்தார்கள். அவ்வளோ பரிசுத்தாவினால் நிறைய பெற்று எல்லா பலத்தையும் ஆண்டவர் கொடுத்து அனுப்பியிருந்த அவங்க கூட இந்த காரியத்தில் சோர்ந்து தைரிய நெஞ்சம் போயிட்டு, நம்பிக்கை போயிட்டு, விசுவாசம் போயிட்டு, எல்லாமே சோர்ந்தாச்சு. விசுவாச ஓட்டத்தை துவக்குகிறவரும் விசுவாச ஓட்டத்தை முடிக்கிறவரும் நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து. அப்போ ஆரம்பத்தில் விசுவாசத்தை துவக்கி வச்சிருக்கிறார்ல, யோபுக்கு சொல்கிறாரு, அவன் ஜீவனை மாத்திரம் தப்ப விட சொல்லிட்டு சாத்தானுக்கு உத்தரவு கொடுத்து அனுமதிக்கிறாரு. ஆனால் அதை முடிக்கும்போது வர்றார்ல, அவர் அதை முடிக்கும்போது வர்றதுக்குள்ளே நம்ம எந்த காரியத்திலலாம் ஆண்டவர் நமக்கு தருவார்னு ஆரம்பத்தில் உற்சாகமாக இருந்திருப்போமோ, அந்த காரியத்தில் காத்திருந்து அந்த காரியம் மட்டும் இல்லை, எல்லாமே அதையும் தாண்டி அடிக்கப்பட்டு போய் கடைசி கட்டத்தில் நமக்கு செய்வினை வச்சவங்க நம்மளை நக்கல் பண்ணுற அளவில் நம்ம நிலைமை ஆகி போய் இருந்திருக்கும். அதன் அடிமரம் இன்னும் பரிசுத்த வித்தாக இருக்கும் ஆண்டவர் சொல்கிறாரு. எல்லாம் அழிஞ்சாலும் ஒரு வேர் அங்கே உயிரோடு இருக்கும், அதை வச்சிருப்பார் ஆண்டவர். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அதை எழுப்பத்தக்க தைரியவான் இல்லாதிருக்க எனக்கு முன்பாக நிற்பவன் யார். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்கிறாரு, எஜமான் தன்னுடைய வேலைக்காரங்களாத்தையும் அனுப்பி விடுதாரு. எல்லாரையும் பற்றி விட்டுதானுங்க. கடைசியில் அவருடைய சொந்த குமாரனை அனுப்பும்போது இவன் தான் சுதந்திரவாளி வாங்கன்னு சொல்லி கொலை பண்ணிடுறானுங்க. இப்போ எஜமானே வரும்போது என்ன செய்வார்? அப்படிதான் கடைசி நம்பிக்கையும் போய்விட்ட தருணத்தில் யோபுக்கு ஆண்டவர் சொல்கிறார், அதை எழுப்பத்தக்க தைரியவான் இல்லாதிருக்க எனக்கு முன்பாக நிற்பவன் யார். எல்லாரையும் அசட்டை பண்ணியாச்சு, எல்லாரையும் போட்டு தெளியாச்சு. நான் சொல்லுவாங்க, நாங்கள் பார்க்காத வேதக்காரங்களா, நாங்கள் செய்வனை வைக்காத வேதக்காரங்களா? அதெல்லாம் உங்களில் ஒருத்தர் தான். அவங்க வேதக்காரங்களும் கிடையாது, எல்லோரும் மந்திரவாதத்தெல்லாம் நம்பி இருக்கிறவங்க தான். நீங்கள் பார்க்குறது எக்ஸப்ஷனல் கேஸ் ஒன்று இருக்கும், அங்கே தான் எல்லாத்துலேயும் தோற்று போகிறது. லிவியாதான் அப்படின்னு அந்த சர்ப்பத்தை ஆண்டவர் ஒரு இடத்துல வரு சர்ப்பத்தை ஆண்டவர் சொல்கிறாரு, குதிரை மீது ஏறுகிறவன் மல்லாந்து விடும்படியாக வெளியில் எடுக்கிற சர்ப்பம் அது எத்தாம் பெருசாக இருந்திருக்கும். அவ்வளோ பெருசு அப்படின்னா அவ்வளோ பெரிய உருவம் ஒரு வலு சர்ப்பம் உலகத்தில் உண்டா அப்படின்னு நினைக்கலாம். யோபுக்கு விரோதமாக எல்லாரும் ஏவி விட்ட அந்தகாரம் எல்லாம் சேர்ந்து ஒத்த உருவமாக ஆண்டவர் மொத்தமாக முடிக்கனால சொல்கிறாரு, அவ்வளோ பயங்கரம், அவ்வளோ பெருசு அப்படின்னு. பெருசு தான், நீ பரத்தை ரொம்ப பெருசு தான். அந்த பிசாசு அவ்வளோ பயங்கரம்தான், எல்லாரையும் அடித்தது தான். அங்கே தான் ஆண்டோடைய முடி வச்சுருக்கேன். சனகரி சொல்கிறான், நான் எவ்வளோ அகழிகளை வரல பண்ணியிருக்கேன், எவ்வளோ இடங்களெல்லாம் பிடிச்சிருக்கேன், அவங்க வணங்குற தேவர்கள் அவங்கள காப்பாற்றலையே, உன்னுடைய தேவன் காப்பாற்றுவார் நினைக்கிறியான்னு எசேக்கியா ராஜாட்ட அவ்வளோ சவால் விடுறான். நீ எல்லாத்தையும் அடித்தது உண்மைதான், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நமக்குன்னு ஒரு பங்கு பாத்தியதை உண்டல்லவா. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, யோபுக்கு ஆரம்பத்தில் சொல்லிட்டார், அவன் ஜீவனை மாத்திரம் தப்ப விடணும். அவரை அனுமதி கேட்டால் அந்த பிசாசால் எதுவுமே செஞ்சுருக்க முடியாது. அவரை அனுமதித்த எல்லை வரைக்கும் தான். ஆனால்
ஃபைனலாக முடிக்கும்போது ஆண்டவர் சொல்ல தைரிய நெஞ்சு அப்படிங்கிறது பரிசுத்தாவினால நிறைய பெற்றவர்கள் அவருடைய பிள்ளைகளை எல்லாத்தையுமே அசட்டை பண்ணியாச்சு. எங்கள் ஏஸ்ப செய்வாருன்னா நல்லா செஞ்சார் அப்படின்னாக்க எங்கள் ஏஸ்போன சங்காரம் பண்ணார். நாங்கள் பக்கத்தில் தான் சங்காரம் பண்ணார்ல அப்படிங்கிறது. நம்ம ஒன்று சொன்னால் பத்தியகத்தாடம் பண்ணுறது. அவரே வரக்கூடிய ஒரு நாள் உண்டு. அப்படி தான் யோபுவின் வாழ்க்கையில் ஆண்டவர் வந்தார். அப்படி வந்த அப்புறம்தான் அவ்வளோ விவரத்தையும் சொல்லிட்டு சொல்கிறாரு. யோபுக்கு வந்து கடைசியில் மனசு ரொம்ப சோர்ந்துட்ட நிலைமை. நமக்கும் கூட ரொம்ப போராடி முடிச்சுட்டு நம்ம எதிரிகள் மேலே தான் ஃபுல் தப்புமே இருக்கும். நம்மகிட்ட ஒரு தப்பு இருந்திருக்காது. ஆனால் கூட கடைசியில் சரி நம்ம கொஞ்சம் அங்கே அவ்வளோ வாய் பேசியிருக்கண்டாமோ, கொஞ்சம் நம்மளும் கொஞ்சம் இறங்கி பேர்ந்துருக்கலாமோ, இவ்வளோ வம்பு எதுக்கு, அவங்கக்கிட்டே கொஞ்சம் சமாதானமாக பேரலாமோன்னு மனம் சோர்வடைந்த நேரத்தில் யோபு காண்ட சொல்கிறாரு. அதின் மேல் உன் கையை போடு, யுத்தத்தை நினைத்துக்கொள், இனி அப்படி செய்ய துணிய மாட்டாய் என்று கர்த்தர் சொல்கிறார். இறங்கி போகாத, நீ அழிஞ்சு போகிறதில்ல, இறங்கி போகாதன்ட்டார். அதுக்கப்புறம் நடந்தது என்ன? அந்த பிசாசு ஆண்டவர் அப்புறப்படுத்தி இவ்வளோ விவரம், அது அத்தான் பயங்கரம், அவ்வளோ பயங்கரத்தை ஆண்டவர் எப்படி நீக்கிறாரு, எப்படி அதை நிர்மலமாக்குறாருன்னு யோபுக்கு எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிட்டு யோபு 42ஆம் அதிகாரத்தை ஆண்டவர் சொல்கிறார். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கண்டான். யோபுவுக்கு இழந்த எல்லா ஆசீர்வாதமும் டபுள் போர்ஷன். மிருக ஜீவன்கள்லாம் டபுள். பிள்ளைங்க அதே 7 பிள்ளைங்களை திரும்ப கொடுத்தார் ஆண்டவர். கடைசியில் லீஸ்ட் லெவலில் ஒரு வேறு, அதான் அதன் அடிமரம் இன்னும் பரிசுத்த வித்தா இருக்கும். எல்லா விஷயத்துலையும் போராடி சோர்ந்துட்டிங்களா? டோன்ட் வரி, கண்டிப்பாக ஆண்டவர் வருவார், உங்களுடைய வாழ்க்கையில் வருவார். ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கையாக வீட்டில் இருந்தவங்க கூட இழந்திருக்கலாம். அவங்கள வாக்கடித்தவங்களால் கர்த்தர் வரும்போது அதற்கு முன்பாக நிற்க முடியாது. கர்த்தர் வர்றது 2வது வருக நினைக்காதீங்க, அவரவர் வாழ்க்கையில் வருவார். விசுவாச ஓட்டத்தை துவக்குகிறவரும் விசுவாச ஓட்டத்தை முடிக்கிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே அவருடைய சொந்த குமாரத்தியாகிய நான் கோலா மேயர். ஆமென்.